ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மணி ஸ்பெஷல் ஃபுட். நம்ம கடையில் வாங்குகிற அதே ஜாங்கிரியை வீட்டில் அழகாக அதே டேஸ்ட்டோடு அருமையாக செய்யலாம். குட்டி குட்டி ஜாங்கிரி இப்போ எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். நான் இங்கே ஒரு சின்ன சைஸ் கப் எடுத்திருக்கேன். அதில் 1 கப் உளுந்து, வெள்ளை உளுந்து எடுத்து ஊற வச்சுருக்கேன். அது கூட 2 டீஸ்பூன் பச்சரிசி சேர்த்துப்போம். இதை நல்லா கழுவிட்டு நம்ம ஊற வச்சிடலாம். இந்த உளுந்தை நல்லா ஒரு 4 மணி நேரத்துக்கிட்ட நல்லா ஊற வச்சுக்கலாம். நல்லா உளுந்து ஊறட்டும். அரிசியும் சேர்த்துருக்கோம், அதனால் நல்லா ஊறட்டும். இப்போ 4 மணி நேரம் இது நல்லா ஊறின பிறகு இப்போ நான் இங்கே எடுத்துக்கிறேன். பாருங்கள், நமக்கு உளுந்து நல்லா ஊறிருக்கு. ஊற வச்ச தண்ணியை இருத்துட்டு இன்னும் ஒரு 2 டைம் நல்லா தண்ணி சேர்த்து நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜார்லேயோ இல்லை கிரைண்டர்லேயோ போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நான் ரொம்ப கம்மியாக ஒரு சின்ன சைஸ் கப்பு தான் எடுத்திருக்கேன். அதனால் நான் அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துட்றேன். கொஞ்சம் கூட சேர்த்திங்க அப்படின்னா கிரைண்டரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அரைச்ச மாவு கூட 1/4 கப் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் நீங்கள் உளுந்து எடுத்தீங்களோ அதே கப்பில் 1/4 கப் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் உப்பும் சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் ஒன்றா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கிட்ட நல்லா அப்படியே சேர்த்தாப்புல அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். நல்லா சாஃப்டாக நமக்கு இருக்கும் மாவு. இப்போ பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா ரெடி பண்ணிவிட்டு இதை அப்படியே மூடி வச்சிடலாம். இது இருக்கட்டும். அடுத்து இதுக்கு தேவையான சுகர் சிரப் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நான் இங்கே ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு அதில் 1 கப் உளுந்துக்கு 2.5 கப் சுகர் சேர்த்துக்கலாம். 2.5 கப் சுகர் சேர்த்துட்டு 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த சுகர் சிரப் பார்த்திங்கன்னா ஒரு கம்பி பதம் வர்ற வரைக்கும் நம்ம இதை காய்ச்சி எடுத்துக்கலாம். அப்பப்போ எடுத்து செக் பண்ணிகிட்டே இருந்தோன்னா கரெக்டாக அந்த ஒரு கம்பி பதம் வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஏலக்காய் தூள், கொஞ்சம் ஃபுட் கலர் பவுடர் சேர்த்துட்டு ஒரு 10 ட்ராப்ஸ் எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுவோம். நான் இங்கே சேர்த்த ஃபுட் கலர் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு, லைட்டாக சேர்த்துக்கோங்க போதும். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே வச்சிடலாம், அது இருக்கட்டும். இப்போ நாம் இந்த ஜாங்கிரி எடுத்து புழிஞ்சு எடுத்துக்கலாம் சூடான ஆயிலில். நான் இங்கே ஒரு கவர் எடுத்திருக்கேன். இதில் நம்ம இந்த மாவை சேர்த்துட்டு சின்னதாக ஒரு ஹோல் போட்டுட்டு நம்ம புழிஞ்சு எடுத்துக்கலாம். நீங்கள் பால் கவர் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கவர் மாதிரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இதுலேருந்து கொஞ்சம் மாவை நான் இது கூட சேர்த்துட்டு இந்த மாதிரி ஹோல்டு பண்ணிவிட்டு நம்ம லைட்டாக கட் பண்ணிக்கலாம். ரொம்ப நைஸாக கட் பண்ண வேண்டாம், கொஞ்சம் பெரிய சைஸாகவே கட் பண்ணிக்கலாம். நைஸாக கட் பண்ணதும் இங்கே பாருங்கள், ரொம்ப நைஸாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கிறேன். நல்லா இந்த சைஸுக்கு கட் பண்ணிவிட்டு இப்போ ஆயிலில் நம்ம இதை சேர்த்து இந்த மாதிரி புழிஞ்சு விட்டுடலாம். ஆயில் பார்த்திங்கன்னா ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, லைட்டாக வெதுவெதுப்பான சூட்டை விட ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. கம்மியான சூடு இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி புழிஞ்சு விட்டோம்னா கொஞ்சம் லைட்டாக சூடு ஏற ஏற அது அப்படியே நமக்கு மிதந்து இப்படி மேலே வரும். நல்லா 2 பக்கமும் திருப்பி விட்டு நல்லா வேக வச்சே எடுத்துக்கலாம். நம்ம இதை நல்லா ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அப்படியே வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்பப்போ 2 பக்கமும் திருப்பி திருப்பி விட்டுக்கலாம். நல்லா ஃபுல்லாக இந்தளவுக்கு வெந்த பிறகு நம்ம இப்போ இதை எடுத்துடலாம். இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதில் இருக்க ஆயிலெலாம் நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு, ஆயிலெலாம் அவ்வளோவா குடிக்காது. நல்லா ஆயில் அப்படியே இது பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை சுகர் சிரப்பில் சேர்த்துடலாம். சுகர் சிரப்பில் சேர்க்கும்போது அந்த சுகர் சிரப் கொஞ்சம் சூடாக வெதுன்னு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் இதெல்லாம் புழிஞ்சு எடுக்கிறதுக்குள்ளே அது ஆறிடுச்சுன்னா திரும்பி லைட்டாக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு லேசாக ஹீட் பண்ணிவிட்டு திரும்பி ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நான் இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ அந்த சுகர் சிரப்பில் நல்லா 2 பக்கமும் திருப்பி விட்டு டிப் பண்ணி அப்படியே வச்சிடலாம். இது இருக்கட்டும். அதே மாதிரி அடுத்தடுத்த பேட்ச் நம்ம இந்த மாதிரி போட்டு இந்த கவரில் போட்டு நான் இங்கே புழிஞ்சு விட்டுடுறேன். நமக்கு பிடிச்ச மாதிரி நமக்கு என்ன மாதிரி ஷேப் வருதோ அந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். அடுப்பு ரொம்ப கம்மியான ஹீட்டில் இருக்கணும். அப்போ தான் நமக்கு புளியும் போது கரெக்டாக அது ஒன்றோட ஒன்று இப்படி சேர்ந்து வரும். இல்லைன்னா கொஞ்சம் சூடு கூட இருந்தது அப்படின்னா நீங்கள் புளியும் போது அப்படியே தனித்தனியாக போயிடும். இந்த மாதிரி அழகாக புழிஞ்சிட்டு சுகர் சிரப்பில் போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு எடுத்தோம் அப்படின்னா நல்லா அந்த சுகர் சிரப் இல்லாமல் நல்லா வடிகட்டிட்டு எடுத்தோன்னா ரொம்ப ரொம்ப அருமையான ஜாங்கிரி அழகாக ரெடி ஆகிடும். பாருங்கள், நமக்கு நல்லா உறிஞ்சு சூப்பராக ரெடி ஆகிருக்கு. நல்லா சாஃப்டாக நல்லா ஜூஸியாக அருமையான ஜாங்கிரி இங்கே அழகாக ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்கள் அந்த சுகர் சிரப்பில் லைட்டாக ரோஸ் வாட்டர் சேர்த்திங்கன்னா நம்ம கடையிலேருந்து வாங்குகிற அதே ஜாங்கிரி டேஸ்ட் இருக்கும். அந்த ரோஸ் வாட்டரோட ஃப்ளேவரு இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஆப்ஷன் தான்.
இதே மாதிரி உங்கள் வீட்டில் எந்த தீபாவளிக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம மணி ஸ்பெஷல் ஃபுட்டுக்கு லைக் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வேற ஒரு நல்ல ரெசிபியோட நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.